சீனாவில் தற்போது வேகமாக பரவி வரும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் எனப்படும் HMPV வைரஸால் மலேசியாவில் மொத்தம் 327 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது ஒரு புதிய நோய் அல்ல என்றும், கடந்த 2023இல் 225 பேர் இந்த வகை வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 2024இல் இந்த எண்ணிக்கை 327ஆக அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. HMPV என்பது நீமோ விரிடே குடும்பத்தைச் சேர்ந்த வைரஸால் ஏற்படும் சுவாச குழாய் தொற்று என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுவாச குழாய் தொற்றுகள் தொடரும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை முன்கூட்டியே பராமரிக்கவும், மற்றவர்களுக்கு தொற்று பரவாமல் தடுக்கவும் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக மூடப்பட்ட மற்றும் நெரிசலான பகுதிகளில் கவனம் தேவை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் சுவாச குழாய் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கையை அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதோடு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. COVID-19 காய்ச்சல் மற்றும் பிற சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் வைரஸ் இதில் அடங்கும் என்று அமைச்சு கூறியது. அடிக்கடி கை கழுவுதல், இருமும் போது வாயை மூடிக்கொள்வது மற்றும் அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் அல்லது நெரிசலான பகுதிகளில் முக கவசம் அணிவது போன்றவற்றை பழக்கப்படுத்தவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.